என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, தேர்தல் ஆணையம் வைத்த மிகப்பெரிய ஆப்பு, கதறி கதறி துடிக்கும் மு.க. ஸ்டாலின். இனி தப்ப முடியாது அப்படின்றது தான் எல்லாருடைய கணிப்புமாக இருக்கிறது. ஆனாலும் பணம் பாதாள வரைக்கும் பாயம் அப்படிங்கிறதுல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. இந்த காணொலியை பார்க்கின்ற அன்பு மக்களும் அதை தான் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா பணத்தால் எதை வேண்டுமென்றாலும் சாதித்து விட முடியும் என்று நம்புகிறவர்கள் தான் அரசியல் அயோக்கியர்கள். அந்த வகையில் கருணாநிதி குடும்பத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. 2021 இந்த 2026 வரைக்கும் திமுகவினுடைய ஆட்சியில் நடந்திருக்கின்ற ஊழல்கள் வந்து பல லட்சம் கோடி ஊழல்கள். ஆனால் எல்லா அதிகாரமும் அவர்கள் கையிலேயே இருக்கும் பொழுது அவர்கள் மீது ஆக்ஷன் எடுப்பது யார்? எல்லா அதிகாரமும் அவங்க கையிலேயே இருக்கு. அதனால் எல்லா குற்றமும் அவங்க செய்கிறாங்க. அவர்களுடைய ஆட்கள் எல்லா குற்றத்தையும் செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது யார்? நம்ம இந்த விவகாரத்தை இன்றைக்கோ நேற்றோ பேசலை. 2011 கொளத்தூர் தொகுதியினுடைய தேர்தல் முறைகேடு வழக்காக இருக்கட்டும், சமீபத்தில் நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற K.N. நேரு செய்திருக்கின்ற ஊழல், கொள்ளை, அவர் பெற்ற லஞ்சம், இதுவெல்லாம் சேர்த்து 4000 கோடிக்கு மேலே. இதை நான் சொல்லலைங்க, அமலாக்கத்துறை சொல்லுது. ஒரு 369 கோடி, ஒரு 1200 கோடி, ஒரு 888 கோடி, இன்னொரு 2100 கோடி. இதெல்லாம் எத்தனை 1000 கோடி வருது நீங்களே கூட்டிக்கிங்க. இதுவெல்லாம் K.N. நேரு மேலே இருக்கின்ற குற்றச்சாட்டு. இன்னைக்கு நேற்று இல்லை, குறைந்தது ஆண்டுக்கு மேலே இந்த குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இவர் மேலே தமிழகத்தில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ சவுக்கு சங்கரை விரட்டி கைது செய்கிறாங்கல்ல. தமிழக காவல்துறை தான் இப்போ சவுக்கு சங்கரை விரட்டி கைது செய்து இப்போ சவுக்கு சங்கரை சிறையில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. இதே தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, இதே லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் K.N. நேரு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை? முகாந்திரம் இல்லையா? அப்போ அமலாக்கத்துறை கொடுக்கின்ற அந்த ஆதாரம் என்ன? அந்த ஆதாரம் இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆனால் அமலாக்கத்துறை எத்தனை ஆதாரங்கள் கொடுத்தாலும் அதை ஒரு பொருட்டாவே தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளலை. காவல்துறை பெரிய விஷயமா எடுத்துக்கல. தமிழகத்தினுடைய தலைமை செயலாளராக இத்தனை நாட்களாக இருந்த திரு முருகானந்தம் அவர்களும் அதை பெரிய பொருட்டாக எடுத்துக்கல. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த காவல்துறையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியும் இந்த விவகாரத்தை பெரிதாக எடுத்துக்கல. அமலாக்கத்துறை சொல்லியாச்சு, நீதிமன்றம் பலமுறை சொல்லியாச்சு, யார் எதை சொல்லியும் ஒரே ஒரு FIR K.N. நேரு மேலே போடவே முடியலைங்க. அதிகாரத்திற்கு எவ்வளவு பெரிய ஆணவம், எவ்வளவு கர்வம், எவ்வளவு திமிர் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதிகாரத்துக்கு? இந்த ஆணவம், இந்த கர்வம், இந்த திமிர் எல்லாம் தான் சாமானிய மக்கள் மீது பாய்ச்சப்படுவது. இன்றைக்கு சவுக்கு சங்கர் மேலே எவ்வளவு திமிரு, கர்வம், ஆணவம் எல்லாம் இருக்கிறதுனால தான் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எந்த குற்றத்தையும் செய்யாத இந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற குற்றங்களை மக்கள் மத்தியில் போட்டு உடைக்கின்ற ஒரு சாமானியனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை விரட்டி கைது செய்கிறாங்க. சவுக்கு சங்கர் செய்த குற்றம். இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் ஒரு வேலையை செஞ்சிட்டார். எல்லா நேரங்கள்லையும் சரியாகவே காவல்துறையை கையாண்ட சவுக்கு சங்கர் இந்த முறை கண்டிஷன் பெயிலில் தான் சவுக்கு சங்கர் வந்துட்டு வெளியே இருந்தார். நீதியரசர் வந்துட்டு ஏற்கனவே கண்டிஷன் பெயில் வந்துட்டு அவருக்கு 3 மாதம் சவுக்கு சங்கருக்கு கொடுத்துருந்தாரா. அந்த பெயில் வந்துட்டு கடந்த மாதம் 27ஆம் தேதியே முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த பெயில் முடிஞ்ச உடனே அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை சவுக்கு எடுத்திருக்கணும். அதை வந்துட்டு செய்யவே இல்லை. அதை செய்யாத சவுக்கு சங்கர் தலைமறைவானது மிகப்பெரிய தப்பு. தலைமறைவான பிறகு காவல்துறை என்ன பண்ணும்? அந்த கண்டிஷன் பெயில் முடிஞ்ச உடனே காவல்துறை கைது பண்ணி பிடிச்சி உள்ளே போடுறதுக்கான வேலை செய்வாங்க. ஏன்னா காவல்துறை தான் உன்னை எப்பன்னு தேடிக்கிட்டு கிடக்குறாங்களா. நீ சிக்கனா போதும் அப்படின்னு தானே உன்னை காவல்துறை துரத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் எப்படி இருந்திருக்கணும்? இந்த இடத்துல சவுக்கு சங்கர் கோட்டை விட்டாச்சு. சவுக்கு சங்கர் கோட்டை விட்டதுனால சவுக்கு சங்கரை போயிட்டு ஆந்திர பிரதேசத்தில் எங்கேயோ ஒரு ரெசார்ட்டில் சவுக்கு சங்கர் இருந்ததாக சவுக்கு சங்கர் மாலதி 2 பேரையும் கைது பண்ணி கொண்டு வந்து சிறையில் போட்டாங்க. சவுக்கு சங்கர் மேலே என்ன குற்றச்சாட்டு? ஒரு சினிமா தயாரிப்பாளர்கிட்ட மிரட்டி பணம் பறித்ததாக ஒரு வழக்கு. இன்னொரு சினிமாக்காரன் 95,000 ரூபாயை சவுக்குனுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான். இப்படி இந்த 2 வழக்கில் தான் இப்படி விரட்டி சவுக்கை பிடிச்சி உள்ளே போட்டுக்கிறாங்க. இது இல்லாத சவுக்கு மேலே குறைஞ்சது 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இப்போது நிலுவையில் இருக்குது. அத்தனை வழக்குகளும் எனக்கு தெரிஞ்சு பொய் வழக்கு தான். புரியுதுங்களா?
எல்லாமே சவுக்க வெளியே வரவிடாமல் செய்வதற்காக போடப்பட்ட வழக்குகள் தானே தவிர அந்த வழக்குகள் எதுக்குமே ஒரு முகாந்திரமும் இல்லை. இப்படி சவுக்கு சங்கரை விரட்டி விரட்டி கைது செஞ்ச இந்த தமிழ்நாடு காவல்துறை KN நேரு மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை, பொன்முடி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை, பெரியசாமி மேலே நடவடிக்கை இல்லை, ஏவாவேலு மேலே நடவடிக்கை இல்லை, சேகர்பாபு மேலே நடவடிக்கை இல்லை, தங்கம் தென்னரசு மேலே நடவடிக்கை இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே நடவடிக்கை இல்லை, செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை இல்லை. அப்போ இவங்கெல்லாம் யார்? காட்பாடி மன்னர் துரைமுருகன் மேலே நடவடிக்கை இல்லை. இவங்கெல்லாம் யார்? உத்தமர்கள் இல்லையா? இப்போ இவங்களெல்லாம் உத்தமர்கள் லிஸ்ட்டில் தானே வைக்கணும். இப்போ ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார்? இப்படி தான் சொல்லுவார் ஸ்டாலின், இவங்கெல்லாம் பெரிய உத்தமர்கள்ங்க, திராவிட போர் வாழ்ங்க அப்படின்வார். புரியுதுங்களாங்க? ஆனால் அயோக்கிய பயல்கள் மேலே எல்லாரு பேர்லையும் இவர்கள் செய்திருக்கின்ற குற்றங்களுக்கு எல்லா ஆதாரமும் இருந்த இவர்கள் மேலே கை வைக்க முடியாததற்கு காரணம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலிருந்து இவங்களை வெளியே எடுத்தாதான் இவங்களை தொட முடியும். இப்போ அதற்கான வேலையை தான் மத்திய அரசு மூலமாக இப்பொழுது தேர்தல் ஆணையம் அதற்கான வேலையை கையில் எடுத்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் போட்ட திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்கி இருக்கிறார்கள். இத்தனை நாட்களாக தமிழகத்தினுடைய டிஜிபியை மாற்றி மாற்றி பொறுப்பு டிஜிபிக்களை மட்டுமே போட்டு கொண்டிருந்த ஸ்டாலின் இந்த முறை அந்த பொறுப்பு டிஜிபியையும் எடுத்துவிட்டு ரத்தோர் அவர்களை டிஜிபியாக நியமனம் செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அதே போன்று தலைமைச் செயலாளர் இத்தனை நாட்களாக திரு முருகானந்தம் IAS அவர்களை தலைமைச் செயலாளராக வைத்துக்கொண்டு ஸ்டாலின் சொல்ற வேலையெல்லாம் திரு முருகானந்தம் அவர்கள் செஞ்சுட்டு இருந்தார். இவ்வளவுதான். அவரா எந்த வேலையும் செய்யறதில்ல. ஸ்டாலினுக்கு சாதகமான வேலைகளை மட்டுமே முருகானந்தம் IAS பார்த்துட்டு இருந்தார். உருப்படுமா இந்த நாட்டு மக்கள் உருப்படுவாங்களா? இது மாதிரிலாம் வேலை நடந்தா? இது மட்டும் இல்ல, லஞ்ச ஒழிப்பு துறையில இவர்களுக்கு சாதகமான அதிகாரிகளை கொண்டாந்து ஏற்கனவே டேவிசன் ஆசீர்வாதத்தை கொண்டாந்து போட்டு வச்சிருந்தார். எப்படியும் KN நேரு மேலே FIR மட்டும் போட்டுக்கூடாது. KN நேரு மேலே FIR போட்டால் என்ன ஆகும்? KN நேரு வந்துட்டு ஒரு வேலையாக பார்த்து வைக்கல, பல வேலையை பார்த்து வச்சிருக்கான் KN நேரு FIR போட்டு ஒரு வேலை அமலாக்கத்துறை உள்ளே வந்து நுழைஞ்சு தூக்கின்னு போனால் என்ன பண்ணோம்? KN நேருவை உள்ளே போட்டு குத்துல பணம் எங்கெங்கெல்லாம் பட்டோடா பண்ணால் லஞ்சம் வாங்கின பணத்தை KN நேரு மொத்தத்தையும் ஒப்பிச்சிடுவார். ஒப்பிச்சா முதல்ல ஸ்டாலின்லேருந்து, துர்கா ஸ்டாலின்லேருந்து, உதயநிதியிலேருந்து அந்த டீமு மொத்தமே சிக்கும். கோபாலபுரம் மொத்தமே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் வந்துட்டு KN நேருவை கைது செய்ய விடாமல் பார்த்து கொண்டது இத்தனை நாட்களாக. இப்பொழுது அந்த டீமை வந்துட்டு தேர்தல் கமிஷன் மூலமாக உடைச்சிட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜியாக பணியாற்றி கொண்டிருந்த டேவிசன் ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு சந்தீப் மிட்டல் IAS கொண்டு வந்து போட்டாங்க. அதே போன்று தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக முருகானந்தத்தை எடுத்துட்டு டாக்டர் சாய்குமார் IAS கொண்டு வந்து அந்த இடத்துக்கு போட்டாங்க. டாக்டர் சாய்குமார் IAS யார் அப்படின்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய தனிச் செயலாளராக செயல்பட்டவர் தான் இந்த சாய்குமார் IAS. இவர் வந்துட்டு 1990 பேட்சில் வந்தவர். இப்போ சாய்குமார் IAS மீண்டும் கொண்டாந்து தலைமைச் செயலாளராக போட்டு வச்சிருக்கு தேர்தல் ஆணையம்னா காரணம் என்ன? இது வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி, அமித்ஷா இவர்கள் எல்லாரும் பேசி முடிவு செஞ்சு தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அதைத்தான் தேர்தல் ஆணையம் செயல்படுத்துது. தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் ஒன்று தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. மத்திய அரசு இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு வற்புறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? KN நேருவை தூக்கணும், இன்னும் சில நபர்களை எல்லாம் தூக்கணும். இவர்களையெல்லாம் தூக்கினா மட்டும்தான் சில விஷயங்களை தமிழ்நாட்டில் முடிக்க முடியும். அதனால தான் இந்த நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அரங்கேற்றி இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் பாதாளம் வரைக்கும் வேலை செய்யும். குணம் என்ன ஆகும்? இன்றைய காலகட்டத்தில் குப்பைக்கு கூட பயனற்றது குணம். பணம் பாதாளத்தையும் தாண்டி உள்ளே போய் வேலையை பார்க்கும். அப்படிப்பட்ட பணத்தை வைத்து ஸ்டாலின் இப்போவும் KN நேரு மேலே FIR போடாத தடுப்பதற்கான எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் 2023ஆம் தேதி தேர்தல் நடப்பதற்கு உள்ளாக FIR ஃபைல் ஆச்சுன்னா கண்டிப்பாக அமலாக்கத்துறை உள்ளே வந்து KN நேருவை எடுக்கிறதுக்கான வேலையை செய்வாங்க. ஒருவேளை இதுவெல்லாம் நடக்கவே இல்லை, தேர்தலும் வந்துடுச்சு, KN நேரு நல்லா சுதந்திரமாக வெளியே இருக்கிறார் அப்படின்னா தேர்தல் முடிந்த உடனே எல்லாரையும் வசமாக தூக்குவாங்க. இதற்கான வேலையும் நடக்கும். காரணம் என்னென்னா, அதற்கான ஆவணங்களை தான் இப்போ வந்து எல்லாத்தையும் திரட்டிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது.
தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற பல அமைச்சர்களினுடைய ஆவணங்கள் எல்லாமே திரட்டி இருப்பதாகவும் அந்த ஆவணங்களை எல்லாவற்றையும் சரிபார்த்து வைத்துக்கொண்டு தேர்தலுக்கு பிறகு சில குறிப்பிட்ட அமைச்சர்களை சிறையில் கொண்டு போய் வைக்கிறதுக்கான வேலையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முடிவு செய்திருப்பதாகவும் சொல்றாங்க. ஒருவேளை தேர்தல் கழித்தும் நடக்கலாம், தேர்தலுக்கு முன்பும் நடக்கலாம் அன்பு உறவுகளே. ஆனால் இது இப்படியே தொடராது, இவங்க தப்பிக்கவும் முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, பல நாள் திருட ஒரு நாள் மாட்டியே தருவான். ஆனால் இவர்கள் செய்திருப்பது சாதாரண ஊழல் அல்ல. இவங்க ஒரு 100 கோடியோ 200 கோடியெல்லாம் இவங்க அடிக்கலை. இவங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாயே மக்கள் வரி பணத்தை அடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த முறை சிக்கிறாங்கன்னா, ஜெயலலிதாவினுடைய வழக்கு எப்படி 19 ஆண்டுகள் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் கடைசியில் ஜெயலலிதா செத்த பிறகு தீர்ப்பு ஜெயலலிதாவினுடைய தீர்ப்பு வீணா போச்சு, அதுபோல இந்த வழக்குகளினுடைய தீர்ப்பெல்லாம் போகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைய காலகட்டம் அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கெல்லாம் இவங்களை மாட்டி தூக்கி போய் உள்ளே போட்டால் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த தீர்ப்புகளின் முடிவு வெளியாகி இவர்கள் அத்தனை பேரையும் சிறையில் கொண்டு போய் போட்டு இவர் ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கின்ற வேலையே கண்டிப்பாக நீதிமன்றம் எடுக்கும் நான் நம்புகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ செந்தில் பாலாஜிலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடி சொத்து. அதே போல தான் கேஎன் நேரம் வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் கோடிக்கணக்கான சொத்து, பல லட்சக்கணக்கான கோடிக்கு சொத்து. இதுவெல்லாம் அவங்க அப்பன் இவனுக்கு கொடுத்ததோ இல்லை இவனுங்க முதுகெலும்பை வளைச்சி சம்பாதிச்சதோ கிடையாது, இல்லை இவனுங்க முதுகெலும்பை வளைச்சி உழைத்து சம்பாதித்ததோ கிடையாது. எல்லாமே நாட்டு மக்களினுடைய வரி பணத்தில் அடிக்கப்பட்ட கொள்ளதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இவனுக்கு எங்கே போய் உழைச்சிருக்கானுங்க, இது வரைக்கும் என்னத்தை சம்பாதிச்சிருக்கானுங்க, இவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய தொழில் அதிபருங்க, திருட்டு பயிலுங்க. யோசிச்சு பாருங்க, என்ன இவனுக்கு அவ்வளோ பெரிய தொழில் அதிபருங்க, மக்களினுடைய வரி பணத்தில் வாழ்க்கையை நடத்துகிற வைத்த கழுவுற எச்சக்கள நாய்ங்க. இவனுக்கு எப்படி 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து வந்தது? சிங்கப்பூர், மலேசியா, லண்டனு, அமெரிக்கான்னு பல நாடுகளில் கொண்டு போய் அவாலா பணங்களை முடக்கி வைத்திருக்கின்ற நாதாரி பயிலுங்க. அத்தனையும் அரசாங்கம் கையகப்படுத்தும். இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு சட்டத்திற்கு முன்பு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவர்களினுடைய அத்தனை சொத்துக்களையும் கையகப்படுத்தும். இப்ப சாத்தான்குளம் கொலை வழக்கில் 9 குற்றவாளிகளுக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்ற தண்டத்தை வசூல் செய்வதற்கு அவர்களினுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அதன் மூலமாக வருகின்ற பணத்தை இவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற அபராத தொகையை எடுத்துக்கொண்டு மீதி இருப்பதை அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க. இதே போல இந்த திருட்டு அமைச்சர்களினுடைய அத்தனை சொத்துக்களையும் முடக்கி இவனுக்கு நேர்மையா சம்பாதிச்சது எவ்வளவோ அதை அவனுங்களுக்கே வாய்க்கரிச்சு போட்டுருங்க. ஆனா மக்களினுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சு அத்தனையுமே கருவூலத்தில் கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் இப்படி தான் வழக்கு போட்டு 10 வருஷம் 20 வருஷம் வழக்கு நடந்துகிட்டே இருக்கும். அந்த வழக்கு பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இவன் கொள்ளையடிச்சு பணத்தை வச்சுக்கிட்டு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்தே தொலைச்சிருவான். ஆனால் கேஸ் மட்டும் முடிஞ்சே இருக்காது. இதுதான் நம்ம இந்த அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் பல வழக்குகளில் பார்த்துருக்குறோம். யோசிச்சு பாருங்க, நீங்கள் அரசியல்வாதிங்க எவ்வளவு பேர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்கள். சசிகலா கூட ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தது தான் அந்த தண்டனை அனுபவிச்சே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பல வழியை ஜெயலலிதா பண்ணியிருப்பாங்க. பக்கம் லால் பிரசாத் யாதவ், சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால், இப்படி ஒரு சிலர் வரைக்கும் இப்படி ஒரு சிலரை மட்டுமே நீதிமன்றம் தண்டிச்சிருக்கிறதே தவிர தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் 100 கணக்கான அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்கு இருக்குது. இப்போ அந்த செம்மன் திருட பொன்முடி இருக்கான, அந்த பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் வழங்கிடுச்சு. 1 மாதம் டைம் கொடுக்குது, இந்த 1 மாதத்துக்குள்ளே நீ ஆஜராகணும்னு. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இந்த தண்டனையை நிறுத்தி வச்சுட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக்கிட்டு மீண்டும் அமைச்சரானவன் பொன்முடி. கடைசியில் நிற்க வச்சா நாமம் படுக்க வச்சா பட்டை அப்படின்னு போயிட்டு மேடையில் ஏறி பேசி நீதிமன்றம் காரி துப்பி அந்த அமைச்சர் பதவியை பறிச்சாங்க அந்த திருடங்கிட்ட இருந்து. இந்த மாதிரி தான் தமிழகத்தினுடைய அயோக்கிய பயலங்க இருக்காங்க. தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கைகள் மூலமாக ரத்தோர் அவர்களாக இருந்தாலும், சாய்குமார் அவர்களாக இருந்தாலும், சந்தீப் மிட்டலாக இருந்தாலும், இவர்கள் கிட்ட தான் இப்போ தமிழகத்தினுடைய முக்கிய இலாக்காக்கள் போய் உட்காந்துருக்கு. டிஜிபி, தலைமைச் செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி, இவங்க 3 பேரையுமே மாற்றிட்டு புதிதாக தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கு. இப்பொழுது தேர்தல் ஆணையம் சொல்லுகின்ற வேலையை கண்டிப்பாக இவர்கள் செய்தே ஆகணும். இந்த நேரத்தை பயன்படுத்தி கேஎன் நேரு மேலே எஃப்ஐஆரை போட்டு உள்துறை தூக்கின்னு போய் உள்ளே வச்சு நல்லா குத்தினாங்கன்னா நண்டில் சாறு வர மாதிரி வெளியே ரசம் வரும்.
ஆனால் செய்வாங்களா அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா திமுகவுடன் அண்டர் டீலிங்கில் இருக்கிற பிஜேபி மேலே முற்றிலுமாக நம்பிக்கை போய்விட்டது. எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் தான். என்ன நடக்கும்ன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது, என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.